வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம் காண இருக்கும் கோவில் திருக்கருகாவூர் கோவில். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா தஞ்சை மாவட்டத்தில் பாபநாசம் என்ற வட்டத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருங்க. இந்த கோவிலுக்கு என்ன சிறப்புனா, குழந்தையில்லா தம்பதியினருக்கு இங்கே வந்து போனால் கண்டிப்பாக குழந்தை பிறக்குன்ட்டு ஐதீகமாகவும் இருக்குது, நம்பிக்கையாகவும் இருக்குது. அது சம்மந்தமாக எங்கள் உறவினர்களே நாங்கள் வந்து அந்த மாதிரி வேண்டுதல் வச்சு வந்து குழந்தை பிறந்திருக்கு. இப்போ அந்த வேண்டுதலை நிறைவேற்ற தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். மேலும் இந்த கோவிலில் சிவபெருமான் சுயம்பலிங்கமாக முல்லை வனநாதராகவும் கருணையே வடிவான கற்பராட்சிமி தாயார் கோவிலுக்கு தான் இந்த பயணம். வாங்க நண்பர்களே, போய் வருவோம். இவங்க தான் இவருடைய தாயார். எங்க போறோம் நம்ம? எந்த கோயிலுக்கு? வேண்டுதலா? என்ன வேண்டுதலுக்கு என்ன பண்ணுவீங்க? கிடை காசா? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்திருக்குது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் வட்டத்தில் உள்ள திருக்கருகாவூருக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலில் வந்து குழந்தை பாக்கியம் எல்லா வேண்டுதல் வச்சு இந்த கோயிலுக்கு வந்து போனால் கண்டிப்பாக என் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த கோயில் பற்றி மேலே சிறப்பெல்லாம் இந்த கோயில் உள்ள போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அருள்மிகு கற்பராட்சாம்பிகை சமேத முல்லை வனநாத சுவாமி திருக்கோவில். முல்லை வனநாதர் ஆலயம். என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருக்கருகாவூர் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருக்கருகாவூரிலே சுவாமி, நந்தி, விநாயகர் மூன்றும் குழம்பு மூர்த்தி. இங்கே அவிஞான மகாலிங்கம், தீர்த்தம் செய்வ புராதனம், அஜீத கோமலர், லலிதம் லிங்கம், மாதவி வனமாசின்னு சொல்லியிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கர்ப்ப கிரகமானது முல்லை காடாக இருந்திருக்கு. அதனால சுவாமிக்கு முல்லை வனநாதன். சுவாமி, விநாயகர், நந்தி தேவர் மூன்றும் சேர்ந்து முடிச்சிங்க. கர்ப்ப விநாயகர்னு பேரு. மனதினால என்ன பிரார்த்தனை செய்வீங்களோ இந்த பிரார்த்தனை எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதனால கர்ப்ப விநாயகர்னு பேரு. நந்தி, விநாயகர், சுவாமி மூன்றும் சுயம்பிங்க. சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தி. சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது. மாதந்தோறும் நடைபெறும் வளர்ப்புடைய புத்தகத்தில் குடும்ப சட்டம்னு சொல்லக்கூடிய வாசன தேவியம் தான் அந்த சுவாமிக்கு சார்ந்தது. சீரான சர்ம நோய்கள், உடல் ஆரோக்கியங்கள்லாம் என்னன்னா இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு உடம்பு ஏதாவது பற்றிகிட்டே இருக்கும். அதே மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்கள் தான் இங்கே முல்லைவனநாதரை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த புழுவு சட்டம் பூஜையில் கலந்துட்டு வளர்ப்புடைய புத்தகத்தில் சாத்துவாங்க. மாதத்தில் ஒரு நாள் அந்த புழுவு சட்டம் பூஜையில் கலந்துட்டு அந்த சங்கல்பம் தெரிவிக்கப்பட்டு அந்த சிவபெருமானுக்கு புழுகானது லிங்க திருமையில சாத்தி அந்த சாத்தின புழுகளுக்கு பக்தர்களுக்கு விபூதியில் கலந்து நிற்பாங்க. அதுதான் திருநீர் பிரசாதம். உடல் ஆரோக்கியங்கள் இல்லை அப்படின்னா சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த விபூதியை வாய்க்க போட்டு தீர்த்த விட்டுறணும். மெயினாக சர்ம நோய்கள் தான் இருந்ததுன்னா அந்த எங்கே சர்ம நோய் இருக்கோ அங்கே வந்து அந்த புழு கலந்த விபூதியை வந்து அப்ளை பண்ணணும். சர்ம நோய்கள் தான் இருந்தால் சரியாகும். அந்த லிங்க திருமேனியில முல்லைக்கொடி சுற்றி அடையாளம் தெரியும். புழு சாத்திர அன்னைக்கு அங்கே லிங்க திருமேனியில முல்லைக்கொடி சுற்றி அடையாளம் தெரியும். இருக்க இருக்க அந்த புழுவானது
அந்த குத்து மணல் உள்ள அப்சர்வ் பண்ணி புழுவை இழுத்துக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கமானது மணல் ஆகிடும். அதே போல் இங்கே சண்முகரும் விஜயம் கிழக்கு பார்க்க இருக்கார். சோமாஸ்கந்தர் அமைப்பில் இங்கே முருகப்பெருமான் இருக்கார். அதான் இங்கே மெயின் விசேஷம். சுவாமிக்கு அம்பாளுக்கும் இடையில நேர்கோட்டில் இருக்காங்க. அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக வந்து குழந்தை பாக்கியத்துக்கு பிரார்த்தனை செலவாக இருக்கிறதுக்கு அந்த முருகர் தான் இங்கே மெயின் விசேஷம். இத்தலத்தில் தவம் செய்து வந்த கௌதமர் கார்கேயர் என்ற முனிவர்களுக்கு இவ்விருவர் தம் மனைவி வேதிகையுடன் பணிவிட செய்து வந்து தமக்கு மகப்பேறு இல்லாத குறையை தெரிவிக்க முல்லைவனநாதரையும் அம்பாளையும் வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்று முனிவர்கள் அருளும் காட்சி. நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க, பிரார்த்தனை பண்ணிட்டு குழந்தைய கொடுங்க. இந்த திருக்கோவிலே அதே போல அம்பாள் பிரகாச நாயகின் பேரு, கர்ப்பரக்ஷாம்பிகையின் பேரு. கது சம்பந்தமான தோஷங்கள், காலத்திற்ப தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்கக்கூடிய வந்து இங்கே அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நெய் கொடுப்பாங்க. அந்த நெய்யை பணியில மொழிகி 48 நாள் சாப்பிடணும். சாப்பிட்டு வந்தால் கரு உருவாகும். கதிர் இந்த கர்ப்பபுரிங்கிற அந்த ஊரில் வந்து காலடி வச்சாலே கதிர் சிலவு என்பது ஏற்படாது. ஆனால் அதே போல் சுத்தப்பிரசவத்துக்காக விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. அதை வந்து வயசை தரணும் 7 மாதத்துக்கு மேலே. அப்புறம் வந்து இந்த மாதிரி திருமண பாக்கியத்துக்கு மெயின் இங்கே வந்து கல்யாண பாக்கியத்துக்கு பெண்களாக இருந்தால் அந்த பனிமொழிக்கு மாலை கொடுப்பாங்க. அம்பாள் இருந்தால் 4 நாள் அர்ச்சனை பண்ணி அந்த மாலையை கொடுப்பாங்க. மாலையை கொண்டு போய் வீட்டில் கூட்டி கொண்டு வச்சிருந்தோம். ஒரு 90 நாள் கூட திருமணம் கைகூடி வந்த பிறகு நிச்சயம் ஆனோடனே இது கொடுக்கப்பட்ட மாலையை வந்து அந்த கோவில் கோவில் குளத்துக்கு நதியிலேயே அந்த மாலையை விட்டுணும். திருமணம் ஆன பிறகு இங்கே வந்து தம்பதிகளை அர்ச்சனை பண்ணிக்கணும். அதே போல சுகப்பிரசவத்துக்கு எண்ணெய், குழந்தை பிறந்தோட இங்கே வந்து அம்பாளுக்கு வந்து காணிக்கை நேர்த்தி காணிக்கை செலுத்துவதற்காக கோவிலில் திருக்கோவிலில் தங்க தொத்தி பிரார்த்தனை இருக்கு. அதில் ஒரு 550 ரூபா பணம் கட்டினாங்கன்னா அந்த குழந்தைய கூட்டு சுற்றி வருவாங்க. அதே போல சுல்லாபாகம், குழந்தை இலைக்கிற காய்கறி, வெள்ளம், அரிசி, நெய், இது போல எல்லா விதமான திரவியங்களும் சுல்லாபாகம் இருப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான பிரார்த்தனை தலம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மென்சஸ் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய அந்த மென்சஸ் ப்ராப்ளம், கருப்பை அடைப்பு, நீர் கட்சி, இந்த மாதிரிலாம் அம்பாள்கிட்ட இருந்ததுன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் நிவர்த்தியான உடனே அவளுடைய பிரார்த்தனை செய்யக்கூடிய பெண்களுக்கு இடைக்கிட அரிசியை வந்து சுல்லாபாரம் செய்து அந்த இதை வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க. எல்லோருமே தரிசிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குகின்றது இது கர்ப்பரக்ஷாம். நன்றி. கருகாத்த நாயகி அம்மன் அருளால் இந்த குழந்தை பிறந்திருக்கிறார். நல்லபடியாக வளர்க்கணும்.